உலகெங்கிலும் வாழும் தமிழ் சினி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா துறையில பாத்தீங்கன்னா பல்வேறு நடிகர்கள் இருக்காங்க, எத்தனையோ குணச்சித்திர நடிகர்கள் இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் தான் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு, குணச்சித்திர நடிகர் கவிதா ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சோ உங்களை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், எக்ஸ்பீரியன்ஸை விட அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம் சார். ஒரு மனிதனுக்கு வந்து என்னதான் திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டம் இல்லைன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. இப்ப நான் என்னுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம், முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம். அந்த படத்தை வந்து 50 நாள் எங்க ஊர்ல ஓடுது. 50 நாளும் 50 ஷோவும் பார்த்து. அப்ப என்னன்னா எனக்கு வந்து +2 முடிச்சுட்டு இடி பேக்கரா, அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இடி பேக்கரா ஜாயின் பண்ணணும். மண்டே ஜாயின் பண்ணணும். அப்ப என்னோட மனநிலை என்ன இருந்துச்சுன்னா, இப்படி காலம் பூரா போஸ்ட்மேனா லெட்டர் கொடுத்துட்டு இருக்கிறத விட நம்ம சினிமா ஆசையருங்க பாக்யராஜ் சார் மாதிரி எப்படியாவது நம்ம பெரிய ஆளாகணும். போஸ்டல்னா கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட். திங்கட்கிழமை நான் ஜாயின் பண்ணோம், சனிக்கிழமை மெட்ராஸுக்கு ஓடியானேன். வந்தவன் என்னுடைய மனநிலை எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, போறோம் பாக்யராஜை பாக்குறோம், நடிகன் ஆகணும், கார்ல வாரோம் அப்படிங்கிற மன ரீதியிலேயே வந்தேன். பாக்யராஜ் சாரை பாக்குறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அது மட்டும் நம்மளோட போராட்டம். ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இப்படியே மன ரீதியா குழப்பம்தான், குழப்பமான வாழ்க்கை. நான் என்ன பண்ணேன், எங்க இருக்கேன்னு எங்க ஊருக்கே யாருக்குமே தெரியாது. சின்ன வீடுன்னு ஒரு படம், அதுல வந்து ஜெய் கணேஷ் வந்து நடிக்கிறார் பாக்யராஜ் சார் படத்துல, கல்பனாவுக்கு அப்பாவா. அதாவது பாக்யராஜுக்கும் கல்பனாவுக்கும் திருமணம் முடியும் போது யானை வந்து மாலை போடுறப்ப ஒரு சீன், அதான் மனைவி வந்து யானையா நினைச்சு பார்ப்பாரு அவர். அந்த சீன் எடுத்துட்டு இருக்காங்க. பயங்கர கூட்டம், உள்ள போகவே முடியல. வாசல்ல நின்றுட்டு இருக்கேன். ஜெய் கணேஷ் வந்து சிகரெட் குடிக்கிறதுக்காக நடந்துட்டு இருந்தார். ஹலோ ஜெய் கணேஷ் கூப்பிட்டேன். அதனால முதலச்சு பார்த்துட்டு போயிட்டாரு. அப்புறமும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. உள்ள விட்டாதானே பாக்யராஜ் சார் பார்க்கலாம், நம்ம சான்ஸை கேட்கலாம். கேட்கவே முடியல, உள்ள போகவே முடியல. மறுபடியும் ஜெய் கணேஷ் வந்து சிகரெட் குடிச்சிருந்தாரு. ஹலோ ஜெய் கணேஷ் இங்க பாருங்க. அவர் அப்படியே முதலச்சு பார்த்துட்டு வாட்ச்மேனை கூட அந்த பையனை உள்ள விட்டாங்க. வந்தோட என்னையா நீ யார், நாட்டு பார்த்தானா, பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறேன். சார் நீங்க ஜெய் கணேஷ் தானே உங்க பேரு? அப்ப அதனாலதான் சார் கூப்பிட்டேன். அதனாலதான் சார் கூட இல்லை, அதனாலதான் கூப்பிட்டேன். எந்த ஒரு ஏனியம் எதுக்கு வந்தேன், சினிமா நடிகனா சார், நடிக்கணுமா, உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கேன்னு கேட்டார். எங்க செந்தில்லாம் நடிக்கலாம். நான் அப்பெல்லாம் என்னுடைய மன ரீதியா ஒரு மரியாதைக்குரியவங்களா பேசணுங்கலாம் தெரியல. நான் பேசின பேச்சு அந்த அளவுக்கு ரொம்ப இவ்வளவு வாங்கி. மத்தியானம் சாப்பாடு அவர் கூட சாப்பிடுறேன். சாயங்காலம் ஷூட்டிங் முடியுது, ஷூட்டிங் நடிக்கிறாருன்னு பக்கத்துல நிக்கிறேன். ஷூட்டிங் முடிஞ்சு அந்த போயிட்டு வரங்கிறாரு. எங்க மறுபடியும் எப்பங்க உங்களை பாக்குறது, போன் நம்பர் கொடுக்குது. அப்ப இந்த லோக்கல் போன் இதெல்லாம் பண்ண முடியாது. போன் நம்பர் கொடுத்தாரு. அந்த போன் நம்பரை வச்சு எவன்டையாவது எங்கேயாவது ஒரு ஆபீஸ்ல போய் போனை போட்டு அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அப்ப அவர் வீட்டுக்கு போறேன். அவர் காம்பினேஷன்லயே அவர் வீட்டுக்கு கூட்டு போயிடாரு. அப்போ ஒரு நாள் சொல்றாரு, நீ வந்து நடிக்கணும்னு நினைச்ச முடியாதுப்பா, நான் உன்னை யார்ட்டையாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்து விடுறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் கண்டிப்பா நீ நடிச்சிடலாம். பாக்யராஜ்லாம் அப்படிதான் வந்தாரு அப்படின்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் பாலு ஆனந்த்னு ஒரு டைரக்டர் சேர்த்து விட்டேன். அதுல இருந்து என்னோட டிராவல் சார். அதே மாதிரி வீடு வந்து நான் ஜெய் கணேஷ் வீட்லயே இருந்தேன். அதாவது 87ல இருந்து 2001 அவர் சாகுற வரைக்கும் அவர் வீட்லயே இருந்தேன். அதாவது வாடகையும் இல்லாம மெட்ராஸ் சிட்டில என்னுடைய நல்லது கெட்டது. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே ஜெய் கணேஷ் தான். என் கல்யாணத்துக்கு தாலி புடவை எல்லாம் அவர் தான் வாங்கினாரு. அவர் கூடயே இருந்தேன் சாகுற வரைக்கும். அவர் அந்த மரண கேன்சர் வந்து இறந்தாரு. நான் இறங்கும் போது அவர் கூடயே ஃபுல்லா இருந்தேன். 1998ல நான் டைரக்ஷன் பண்ணதுக்காக லிவிங்ஸ்டன் ரம்யா கிருஷ்ணன், படையப்பாக்கு அடுத்து ரம்யா கிருஷ்ணன் கதை சொன்னேன். படையப்பாக்கு அடுத்து ரம்யா கிருஷ்ணன் கதையை கேட்டு ஓகே பண்ணி ஒரு பீக்ல போற சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, படையப்பாக்கு அடுத்த படம் ரம்யா. எனக்கு லிவிங்ஸ்டன் கதை சொல்லியிருந்தேன். அது காரணம் ஜெய் கணேஷ். லிவிங்ஸ்டன் வந்து அப்ப வந்து விரலுக்கேத்த வீக்கம் அந்த படம் ஹிட். அப்ப நான் வந்து பிரபு சார் கூட அலைஞ்சிருந்தேன். ஒரு 5 வருஷம் பிரபு சார் கூட அலைஞ்சிருந்தேன். ஏன்னா பிரபு சார் எனக்கு நல்ல பழக்கம். ஒரு 5 இயர்ஸ் அவரை டிராவல் பண்ணியிருந்தேன். ப்ரொடியூசர்ஸ் கரெக்டா இல்லை, பிரபு சார் மேல குத்தம் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் கரெக்டா கிடைக்கல. அன்னைக்கு அவரோட சம்பளம் அதுக்கேற்ற கேட்டகரியில் இல்லை. அப்ப விரலுக்கேற்ற வீக்கம் ஹிட் ஆயிருந்துச்சு. அந்த படத்துல ஜெய் கணேஷ் நடிச்சிருந்தாரு. அவர் என்னை கூட்டு போய் லிவிங்ஸ்டன் கதை சொன்னோம்னா, லிவிங்ஸ்டன் கதை கேட்டு சூப்பரா இருக்கு. அப்பதான் லிவிங்ஸ்டன் ஓகே சொன்னா, நான் தேவயானின்னு ஹீரோயின் சொன்னேன். தேவயானி தான் நல்ல ஃப்ரெண்டு. நான் அறிமுகப்படுத்துறது எங்க டேரக்டர் தான். நான் வேலை பார்த்த முதல் படத்துல அவங்க கதாநாயகி நடிச்சாங்க. அவங்க கதை கேட்டு நடிக்கிறாங்க. அப்ப லிவிங்ஸ்டன் கதையை கேட்டு, இந்த கதைக்கு ரம்யா கிருஷ்ணன் சூப்பரா இருப்பாங்க, நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ரம்யா கிருஷ்ணன் லிவிங்ஸ்டன் தான் கூப்பிட்டு ரம்யா கிருஷ்ணன் கதை கேட்டு ஓகே. அட்வான்ஸ்லாம் கொடுத்து படம் நடக்கவே இல்லை. ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணேன், தேவா சார் மியூசிக்கு. அந்த சாங் நானே எழுந்தேன், எஸ்பிபி பாடியிருந்தாரு. தேவா மியூசிக், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தாரு. நானே லிரிக்லாம் எழுதியிருந்தேன். அந்த பாட்டை கேட்டு எஸ்பிபி வந்து இந்த சாங் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும். ஒரு சமையல்காரனோட சாங். ஒரு சமையல்காரன் கலெக்டரா நடிச்சு ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணலாம். அதனால வர்றதுதான் பிரச்சனைங்கிறதான் கதை. எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து நின்று போச்சு. படம்
ஒரு சாங்கோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் போராடி அப்புறம் 2006 பாக்யராஜ் தேவயானி வச்சு அத்தான்னு ஒரு படம் ஆரம்பிச்சேன். அதுவும் நின்று போச்சு. இந்த சூழ்நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையே வெளுத்துச்சு. அதாவது இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேலை பார்த்து டைரக்ஷன் மூலமா 2 தடவை மூவ் பண்ணி 2 தடவையுமே கேன்சல் ஆகி போச்சு. அதுவும் 2 படமுமே பாக்யராஜ் சார், தேவயானி, லிவிங்ஸ்டன், ரம்யா கிருஷ்ணன் இப்படி ஆரம்பிச்சு நின்று போச்சு. இந்த சூழ்நிலையில ஒன்னா ரோட்ல நடந்து வந்துட்டு ஒரு கார் ஃபாலோ பண்ணி வந்து நிக்குது. பார்த்தா டைரக்டர் சீனிராமசாமி. அப்போ அவர் வந்து நீர்ப்பறவை படம் எடுத்துட்டு இருக்காரு. முதல் படம் கூடல் நகர், தென்மேற்கு பருவக்காடு, 3வது படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த 3வது படம் பண்ணிட்டு திடீர்னு வந்து நின்றுட்டு வண்டியை நிப்பாட்டு, என்னங்க இப்படி இருக்கீங்க, உட்காருங்க. அப்போ வண்டியில ஏறி உட்கார்ந்தேன். என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வர வேண்டியதில்லை, இப்படி சுத்தமா நடந்து போயிட்டு என்ன உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், விரக்தி, என்னோட விரக்தி எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தது. சரி, நீங்க நாளைக்கு கொடைக்கானல் போகலாம், கிளம்புங்க அப்படின்னாரு. நடிக்க வைங்க, நடிகராயிருங்க அப்படின்னாரு. நடிக்க வைக்கிறேன். இடம் பொருள் ஏவல், லிங்குசாமி ப்ரொடியூசர், சீனிராமசாமி டைரக்டர், விஜய் சேதுபதி, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா ராஜேஷ், நந்திதாலாம் நடிச்ச படம். அதுல சேதுவோட ஃப்ரெண்டா நான், தீப்பெட்டி கணேசன் 2 பேரும் சேதுக்கு ஃப்ரெண்டா படம் ஃபுல்லா டிராவல். 40 நாள் நான் நடிக்க வச்சு நடிகனா எனக்கு சம்பளம் கொடுத்தாரு சார். அதாவது நடிச்சு நான் சம்பளம் வாங்கினது அந்த படம் தான். அதுக்கு லிங்குசாமி ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். அந்த படம் இன்னும் வரல, அருமையான படம். என்னை நடிகனாக்கு அழகு பார்த்தது வந்து இயக்குனர் சீனிராமசாமி சார். அதனால அவரை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. சோ சீமான் சார் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு தமிழ் தேசிய தலைவரின் முகமா அறியப்படுறாரு. அண்ட் அவரோட படங்களும் பாத்தீங்கன்னா சமூக பொறுப்புள்ள படங்களா இருக்கும். சோ உங்களுக்கு அவர் கூட நினைச்ச அனுபவம் எப்படி சார்? அவரோட பழகின சான்ஸ் கிடைச்சதா, எப்படி இருந்தது சார்? சீமான் அண்ணன் வந்து எங்க ஊர் தான் அவரு. சோ அங்க இருக்கும்போது எனக்கு தெரியும். பட் இங்க மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். நீங்க ஒரே ஊரு, நீங்களும் சீமான் சார் பக்கத்து ஊரு. அவரு சினிமாக்களை டைரக்ஷன் ட்ரை பண்ணிருக்கேன். அப்ப நான் கடைசி அசிஸ்டண்டா தான். சினிமாவை நான் சேரல, அவரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் எனக்கு பழக்கம். அதுலயே என்னன்னா சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சதுனால நம்ம மேல உரிமையா தம்பின்னு எப்ப பண்ணாலும் அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா சார், கஷ்டப்படுற காலத்திலே சீமான் அண்ணன் கஷ்டப்படுற காலத்திலே அந்த வீட்டுல சோறு வெந்துகிட்டே இருக்கு. எவன் போனாலும் சாப்பிடலாம். ஏதாவது ஒரு தக்காளி வெங்காயத்தை வச்சாவது ஒரு குழம்பு வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பேன். எவன் வேணாலும் சாப்பிடணும். நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். அவர் மேல அவ்வளவு ஒரு பாசம். அந்த பாசம் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு போனோம்னா யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு தம்பிக்கு சோறு போட்டு அனுப்பிடா அப்படிதான் சொல்லுவாப்புல. சீமான் சார் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, சாப்பாடு போடுறது வந்து அவர் இன்னைக்கே நிறைய பேர் சாப்பிடுறாங்க. கஷ்டப்படுற காலத்துல பேசிக்கா ஒரு அசிஸ்டண்டா இருக்கிற காலகட்டத்திலே நிறைய பேர் சாப்பிட்டு நிறைய அங்க சோறு வெந்துகிட்டே இருக்கும். எவன் போனாலும் சாப்பிடலாம். அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட 4 பேர் 5 பேர் ஒரு 50 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. யாரும் அசிஸ்டண்டா வேலை பார்க்கறான்னு தெரியாது. அவ்வளவு பேருக்கு கதை பேசுவாங்க. அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுவாரு. அந்த ஒரு இது அவர் இன்னைக்கு தலைவரா வந்திருக்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம். ஏன்னா பேசிக்கா எது போட செய்யணுமோ இல்லையோ சோறு போடுறதுங்கிறது பெரிய விஷயம் சார். சாப்பாடு ஒருத்தன் போட்டான்னா அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அடுத்தவன் வயிறு தானே பெருசு. அந்த வயிற்றை நிறைச்ச ஒரு சீமான். அதனால இன்னைக்கும் அவங்க ஆபீஸ்ல யார் போனாலும் சாப்பிடலாம். அங்க தட்டு மட்டும் ஒரு 25-30 தட்டு இருக்கும். யார் வேணா எடுத்து நம்ம உடனே போய் சாப்பாடு போடுங்கன்னு கேட்கும். நம்மளா எடுத்து போட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வச்சிருக்காரு சீமான். சூப்பர் சார். இப்போ வந்து அடுத்த நீங்க வந்து விஜய் சேதுபதி சார் பத்தி மென்ஷன் பண்ணிருந்தீங்க அடிக்கடி. அண்ட் அதே மாதிரி நீங்க துணை முதல்வரோட முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி சார் கூட சில படங்கள் நடிச்சிருக்கீங்க. சோ அவங்க கூட நடிச்ச அனுபவங்கள்லாம் எப்படி சார்? சோ உதயநிதி சார் கூட வந்து கண்ணே கலைமானே தான் ஃபர்ஸ்ட் படம். ஓகே. கண்ணே கலைமானே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் நானும் அவர் தான் நடிக்கிறோம். ஒரு வயல்காட்டுல நான் வந்து யூரியா போட்டுட்டு அவர் வந்து திட்டுவாரு, மண்புழு உரம் தரேன்னு சொல்லி பேசுற சீன். அந்த சீன் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே சீனிராமசாமி என்கிட்ட உதயநிதி சார்ட்ட என்ன சொல்றாருன்னா, சார் ஒரு கோடேட்ரு என்னோட பிரதர் மாதிரி அவர் தான் இந்த கேரக்டர் நடிக்கிறான்னு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். நம்மளுக்கு ஒரு கலைஞரோட பேரன், ஸ்டாலின் சாரோட பையன் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல. எந்த வித ஈகம் இல்லாம சாதாரணமா அவரே ஒரு விவசாயி மாதிரியே தான் நடிச்சார். அந்த படத்துல நான் ஒரு ஃபுல்லா 40 நாள் அவர் கூட டிராவல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு படம் கோடேட்ல வேலை பார்த்தேன். கேஎஸ் அதியமான் டைரக்டர். அவர் வந்து நடிச்சார். அந்த படம் ரிலீஸ் ஆகல, ஏஞ்சல்னு ஒரு படம். அவர் வந்து எங்க பார்த்தாலும் என்னை வந்து அண்ணன் தான் கூப்பிட்டாரு. என் மேல அவ்வளவு மகேஷ் பொய்யாமொழியும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க. நம்ம பேசிக்க நம்மளே கொஞ்சம் பெரிய ஆளுங்களை இருந்தோம்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவோம். உதய் சார் அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரு அன்பா தான் பழகுவாரு. ரொம்ப நல்ல மனிதன், ரொம்ப சோவியலா இருப்பாரு. நான் இன்னொன்னு ஒரு படம் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தேன். கர்ணன் ஒரு படம் மாரி செல்வராஜ் படத்துல திருநெல்வேலியில இருந்தேன். அப்ப சைக்கோ படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு, படம் பாத்தீங்களானே எப்படின்னு இருக்கு. நான் அந்த ரிசல்ட் அவர்கிட்ட சொன்னேன். அந்த அளவுக்கு ஃபோன் போட்டு பேசுவாரு. அவ்வளவு ஒரு நல்ல மனிதன். விஜய் சேதுபதி சார் எப்படி சார்? அவர் கூட இந்த பழக்கம்லாம் எப்படி? விஜய் சேதுபதி வந்து சார் எங்க வீட்டு பக்கத்துல தான் வாடகைக்கு இருந்தாரு. அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்ப இந்த ஒரு ஐயர் வீடு சொன்னேன். அப்ப அவர் நடிகர்லாம் இல்லை. அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காடு நடிச்சாரு, அப்படி நடிச்சிருந்தாரு. இடம்பொருள் ஏவல் சீனிராமசாமி படத்துலதான் அவர் நான் சந்திக்கிறேன். அப்ப நான் சில இதாக பேசிக்கும் போது எல்லாம் கைதறி ஜோசியம் பார்ப்பாருன்னு சேதுபதி வந்து என்கிட்ட கேட்கிறாரு, ஜாதகம் பார்ப்பீங்களாமே? என் ஜாதகம். அப்ப சிம்ம ராசி மகா நட்சத்திரம் சிம்ம லக்னம் அவர்.
அப்போ அவருக்கு வந்து சூரிய தசை நடந்துருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், தலைவா இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப பீக் வருது, நம்பர் 1 ஹீரோயின் நயன்தாரா கூட ஜோடியா நடிப்பீங்க. ஏன் அப்படி போய் சொல்லுற, அவர் அப்படிதான் கேட்ட, ஏன் போய் சொல்றேன்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாரு. அடுத்து கட் பண்ண நானும் ரவுடிதான் படம் சார். அதே நேரத்தில் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் வந்து நீங்க சொல்றதை வச்சுதான் ஒரு ஸ்டேஜ்ல நயன்தாரா தான் வேணும்னு சொன்னாரோ அந்த விஷயம். அந்த படத்தில் நடிச்சாங்க. அவங்க மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப தங்கமானவங்க. சேது சார் ஒய்ஃப் வந்து என்னைய வந்து வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு நான் போய் ஜோசியம்லாம் பார்த்துருக்கேன். வந்து என்ன ரொம்ப நல்லவங்க. அதே மாதிரி என் பொண்ணு கல்யாணத்துக்கு ராமநாதத்துக்கே வந்தார். வந்து கல்யாணத்தில் அட்டன் பண்ணிட்டு தான் போனாரு. பழக்க வழக்கங்கள் எப்படின்னா சார், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சார். சூப்பர் சார். இப்போ வந்து நீங்க ராஜேஷ் சார் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா ராஜேஷ் சாரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆஸ்ட்ராலஜி வந்து பெரிய புள்ளி. அவரு அதுல வந்து என்னன்னா ஆஸ்ட்ராலஜின்றதை தாண்டி அந்த ஆஸ்ட்ராலஜி ஒரு பகுத்தறிவோடையும் அந்த அனைவருக்கும் சமமா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதுல வந்து அவர் ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஸோ அவர் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஆஸ்ட்ராலஜில டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ அதோட அனுபவம் என்ன சார்? சார் ராஜேஷ் சார் வந்து அந்த ராஜேஷ் சார் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது சீனராமசாமி தான். ஓகே. அதாவது சீனராமசாமி ஒரு நாள் என்ன நானும் அவரும் பேசிட்டு இருக்கும்போது ராஜேஷ் ஃபோன் பண்ணாரு. அப்போ நான் ஒரு அஸ்ட்ராலஜி அனுப்பி வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பினா. அப்போதான் ராஜேஷ் சார். அதுக்கு முன்னாடி நான் ராஜேஷ் எனக்கு பழக்கம். அவர் கூட நான் வேலை பார்த்ததே இல்லை. ஜெய்கணேஷ் கூட பார்த்துருக்கேன். ஜெய்கணேஷை பார்க்க வரும்போது பார்த்துருக்கேன். பட்டு பழக்க வழக்கம்லாம் கிடையாது. சீனராமசாமி சொன்ன விட்டதுக்கப்புறம் போனேன். அவர் ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து கேட்டாரு. சில விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே அவங்க பையன் ஜாதகத்தை கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துட்டு ரொம்ப அதில் என் மேலே ரொம்ப பிரியமாயிட்டேன். 2019 மகரத்துல குரு சனி சேர்வான். அப்படின்னு சொன்னேன், வேர்ல்டுக்கே பிரம்மகதி தோஷம் பிடிக்க போகுது. யோ என்னைய தோஷங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்கும். அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு, அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. வேர்ல்டுக்கே தோஷம்னா என்னையா? அந்த நேரத்தில் கொரோனா வருது. அதுல பிரமிச்சு போய் என்கிட்ட சொல்லுவாரு, கவிதா ரவி என்னையா நீ சொன்ன மாதிரி உலகத்திலேயே தோஷம் வந்துருச்சையா அப்படிங்கிற அளவுக்கு. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் சாகுற வரைக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் காலைல 5:30 மணிக்கு எந்திரிச்சவனே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அது மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி கவிதா ரவி அண்ணன் தூங்க போறேன் அப்படிம்பாரு. அப்படி ஒரு மனிதன். அந்த நட்பு காரணம் வந்து நம்மளோட எல்லாமே அவரையும் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது சீனராமசாமி தானே. அதனாலதான் சீனராமசாமி என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துகிட்டே இருப்பாரு. நிறைய ஹீரோஸோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ இதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா படத்துல ஒர்க் பண்ணீங்கன்னா ஹீரோயின்கள் கூட பழகுற சான்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறோம். ஸோ அதுல வந்து ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள், மறக்க முடியாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாராவது, இல்லை உங்க கூட பழகி ஒரு தங்கமான குணம் இருக்கிறவங்க, அது மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நான் 88 இருந்து அம்பிகா ராதா கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். கரண்ட்லி நம்மளுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு நல்ல கோஆபரேட்டிவ் பண்ண நடிகைகள்னு பார்த்தா ரேவதி, தேவயானி. ரேவதி மேடம் எப்படின்னா அதியமான் சாரோட எல்லா படங்களும் அவங்க நடிச்சிருப்பாங்க. இப்போ கூட ஒரு படம் பிடிச்சிருக்கோம், லைஃப்னு ஒரு படம். அதில் மெயின் ரோல் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தேவயானி அறிமுகப்படுத்தினது அதியமான் தான். தேவயானி இன்னைக்கு என்னை பார்த்தோன்னா இப்படி எல்லாருக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்போ நீ டைரக்ட் பண்ண போறீங்கன்னாங்க. ஒரு அண்ணங்கிட்ட தங்கச்சி கேட்குற மாதிரி என் மேலே உரிமை. அதே மாதிரி ரோட்டில் போனேன்னா வண்டியில் போயிருந்துச்சுன்னா வண்டியை நிப்பாட்டியே லூஸு என்ன நடந்துட்டு இப்படிதான் நம்மளை வந்து ஒரு உரிமையோடு திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோஆபரேட். தேவயானி மாதிரி எந்த நடிகையும் நான் பார்க்கல சார். எல்லாரோடையும் பேசுவோம். மீனா கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். தி கௌசல்யா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட்டு தேவயானி மாதிரி யாருமே இல்லை. ரேவதி மேடம் நான் ரொம்ப பிரியவங்க. பட் தேவயானி எப்படின்னா என் சிஸ்டர், என் தங்கச்சி அப்படிங்கிற வடிவுகள் செம்மாலாம் பார்த்தீங்கன்னா காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், சிவாஜிக்கெல்லாம் ஃபேனாக நடிச்சவங்க. நான் ஒரு படத்துக்கு கூப்பிட்டேங்கிறக்கா ஒரு படத்துக்கு வந்து நடிச்சேன். காசை பற்றியே பேசலாம் நடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இளவரசர் அதே மாதிரி. இளவரசர் நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். அவர் மாமா மருமைங்கிற ரேஞ்சில் தான் பழகுமே தவிர. சூப்பர் சார். உங்களோட பாசிட்டிவ்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சூப்பராக ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ என்னன்னா கரண்டாக நீங்கள் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட் சார், எப்படி போயிட்டு இருக்கு? பாரதிராஜா சாரை பார்க்க முடியுமான்னு இயங்கின காலங்கள் நம்ம வந்த பிள்ளைங்க. இப்போ சாரோட கடைசி படம், நான் கடைசி படம் சொல்ல விரும்பலை. அந்த படத்தில் வந்து புலவர்னு ஒரு படம், ரவி முருகையான 1000 பொற்காசுகள்னு ஒரு படம் பண்ணார். அவர் தான் டைரக்டர். அந்த படத்தில் பாரதிராஜா சாருக்கு ஈக்குவல் கேரக்டர் சார். படம் ஃபுல்லாக நான் அவரோட ட்ராவல் பண்ண கேரக்டர். அந்த ஒவ்வொரு சீன் நடிக்கும்போது அவர் என்னை பாராட்டும் போது இந்த ஆள் பார்க்கறதுக்கு நம்ம எப்படி இயங்கணும், அவர் காம்பினேஷன் நம்ம நடிக்கிறோம். இந்த படம் ஃபுல்லாக எனக்கு புலவர்னு ஒரு படம். அது 40 சீன் இருந்தால் 40 சீன் நான் இருப்பேன், அவர் சார் கூடயே இருப்பேன். அப்படி ஒரு படம், நல்ல கதை. நார்வேலாம் போய் அவார்டு வாங்கியிருக்கு, இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் ரொம்ப இம்பார்ட்டண்டான படம் சார். அதுக்கப்புறம் மக்கள் காவலன்னு ஒரு படம், மணிகண்டன் ஹீரோ. மணிகண்டனுக்கு நான் அப்பாவை பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல கேரக்டர். அதில் வந்து யங் அண்ட் ஓல்டாக பண்ணியிருக்கேன்.
நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அஜித் சார் தயாரிச்சிருக்காப்புல. அவங்க அசிஸ்டன்ட் குமார்னு ஒருத்தர், அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு நல்ல கேரக்டர் வாகை சந்திரசேகர், நிறைய ஆர்டிஸ்ட். அதில் மணிகண்டனுக்கு அப்பாவை நான் நடிச்சிருக்கேன். 100 சாமி விஜய் ஆண்டனி படம், சசி சார் டைரக்டர், அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். லைஃப்னு ஒரு படம், ரேவதி படம், விதார்த் ஹீரோ, அதுலேயும் இங்கேருந்து ஓல்டு ஒரு கேரக்டர். இது ஒரு 10 படங்கள் நடிச்சிருக்கேன். இதெல்லாம் வரிசையாக வரும் சார். நிச்சயமா சார், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. ஏன்னா இப்போ சினிமா துறையை பொறுத்த வரைக்குமே வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் ஃபேமஸான டைரக்டர்ஸ் தான் வந்து எல்லாருமே பெருசா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எல்லா இடத்துலயும் அவங்கள பத்தி தான் பேசுவாங்க. பட் திரை மறைவுக்கு, திரைக்கு பின்னால் உங்களை போன்ற பல ஜாம்பவான்கள் இருக்கீங்க அப்படின்னு நல்ல உங்க பேட்டி மூலியமா எங்க எல்லாருக்குமே தெரிய வந்தது. இங்க வந்து அமர்ந்து உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்க கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சார். இந்த யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.